Hi friends, welcome back to Stay Krishna Home. இன்னைக்கு நம்ம ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெரிஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே சாஃப்டான ஃப்ளஃபியான மஃபின்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் ஸ்டே கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ப்ளூபெரி மஃபின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாலில் நான் 1.5 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மோர் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக மோர் 1/2 கப் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மோர் இல்லாதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாலை நம்ம ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சோம் அப்படின்னா பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்மளுடைய மஃபின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 1.25 கப் மைதா மாவு, சர்க்கரை 3/4 கப், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த எல்லா பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கி நான் மஃபின்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெரிஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரோசன் ப்ளூபெரிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ப்ளூபெரிஸை மைதா மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா மஃபின்ஸ் கீழே போயிட்டு ப்ளூபெரி செட்டில் ஆகாமல் இருக்கும். எப்போதுமே நம்ம கேக் மஃபின்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணுற நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா கீழே போய் செட்டில் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம வினிகர் ஆட் பண்ணி வச்சுருந்த 1/2 கப் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பால் பார்த்தீங்கன்னா நல்லா திரிஞ்சிருச்சு. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மோர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மெல் எதுவும் இல்லாத ஆயிலாக யூஸ் பண்ணிக்கணும். முட்டை 1. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு சைடாக மெதுவாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய மஃபின்ஸ் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்மளுடைய மாவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ளூபெரிஸை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா பழம் எதுவும் உடஞ்சிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மஃபின்ஸில் நீங்கள் ப்ளூபெரி மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி இந்த மாதிரி எந்த பெரிஸ் வெரைட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய மஃபின்ஸ் பண்ணுறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்மளுடைய மஃபின்ஸ் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க மாவுக்கு பார்த்தீங்கன்னா 12 மஃபின்ஸ் கிடைக்கும். இப்போ என்னுடைய மஃபின்ஸ் ட்ரேயில் வந்து நான் மஃபின்ஸ் லைனர் ஆட் பண்ணிக்கிறேன். மஃபின்ஸ் லைனர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். மஃபின்ஸ் ட்ரேயில் மாவு ஆட் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்பூன் இல்லை குழிக்கரண்டி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மஃபின்ஸ் லைனரில் 3/4 வாசி தான் மாவு ஆட் பண்ணணும். ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா மஃபின்ஸ் பேக்காகி வரும்போது வெளியில் வந்துடும். அதனால் 3/4 வாசி மட்டும் மாவு ஆட் பண்ணால் போதும். மாவு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது மேல் பகுதி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய மஃபின்ஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் அவனில் தான் பண்ண போகிறேன். என்னுடைய அவனை வந்து நான் முன்னாடியே 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய மஃபின்ஸ் ட்ரேயை வந்து அவனுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 20 to 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம்.
நீங்கள் அவன் இல்லாமல் ஸ்டவ் டாப்பில் பண்ண போகிறீங்க அப்படின்னா கடாயை முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நார்மல் பேப்பர் கப்ஸ் அப்படி இல்லைன்னா சில்வர் டம்ளரில் கூட நீங்கள் மாவு ஃபில் பண்ணிவிட்டு மஃபின்ஸ் பண்ணலாம். ஸ்டவ் டாப்பில் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30லேருந்து 40 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னுடைய மஃபின்ஸ் ட்ரேயை வந்து நான் அவன்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய மஃபின்ஸ் வந்து பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வரணும். டூத்பிக் க்ளீனாக வந்துச்சுன்னா மஃபின்ஸ் வந்து பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். க்ளீனாக வரலைன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுடைய மஃபின்ஸ் எல்லாமே நல்லா பேக் ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய மஃபின்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஃபின்ஸ் நீங்கள் பேக் பண்ண உடனே வார்மாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இதில் நம்ம இன்றைக்கி ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி இந்த மாதிரி எந்த பெரிஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.